கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருவத்தூர்ல இருந்து வரேன். என் பேர் ஜாய்ஸ். போன வருஷத்துல ஜூன் மாசம் என்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. பாப்பா, ரெண்டாவது பாப்பா 15 நாள் குழந்தை. நான் எங்க மாமா ஒரு மாசத்துல குழந்தையில பாப்பா சர்ச்சை கூப்பிட்டு வந்தாங்க. சொந்தக்காரங்களாம் வந்தவங்களாம் கூட இந்த 16 நாள்ல வந்தவங்களாம் 2 குழந்தைய வச்சிருக்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், வேலைக்கும் போக முடியாது, அதனால யாரு வீட்லயாவது கொஞ்ச நாள் அந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு உன் பசங்களை நீ பார்த்துக்கோ, அந்த மாதிரி நிறைய பேசினாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அம்மா கிட்டையும் முன்னாடி அழுது காமிச்சிக்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் பாஸ்ட் ஒரு மாசத்துல நான் பாப்பா தூக்கிட்டு இங்க சர்ச்சுக்கு வந்தேன். 2வது பாப்பாவை ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, கடவுள் உனக்கு ஒரு வேலையை தராரு, நீ அந்த வேலையை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடவுள் உன் கூடயே இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நான் இங்க ப்ரேயர் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு வந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். வெள்ளிக்கிழமை பாப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறா, பெரிய பொண்ணு. அங்க இருந்து எனக்கு, நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததும் இல்லை, அவங்களும் என்ன பார்த்தது இல்லை. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை பத்தி எனக்கு தெரியவும் தெரியாது. நான் ரொம்ப யோசிச்சு என்ன பண்றதுன்னு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பார்த்து சொல்லியிருக்காங்களே, அதனால நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அங்க போனா டீச்சர் வேலைக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. வெறும் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நான் அங்க போனேன். அங்க போயிட்டு நான் வேலை செஞ்சேன். பாஸ்ட்கிட்டையும் சொன்னேன். அந்த ஒரு மாசம் சம்பளம் வாங்கி நான் தசம பாகமும் நான் கொடுத்தேன் இங்க சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல என்னோட சம்பளமும் ஏறிச்சு. டீச்சர் ட்ரைனிங்கும் 1 வருஷத்துல நான் முடிச்சு இந்த மார்ச் மாசம் நான் கிராஜுவேஷன் வாங்கி அதே ஸ்கூல்ல இப்ப கடவுள் என்னை ஒரு அதிகமான சம்பளத்துக்கு என்னை வேலைக்கு வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டவங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் இந்த 1 வருஷத்துல நான் ஒரு நாளும் கடவுள் என்னை போய் நிக்க விடல. பாப்பாவுக்கு வர செவ்வாய்க்கிழமை நல்லா கிராண்டா பிறந்த நாள் பண்ற மாதிரி அவங்களாம் பாக்குற மாதிரி கடவுள் என்ன வச்சிருக்காரு. ஒன்னும் அவங்களாம் நான் நிப்பேன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நான் காசுக்காகவோ அவங்களுக்காகவோ போய் நிக்காம கடவுளோட ஞாபகத்தை மகிமைப்படுத்துற மாதிரி நான் அவங்க கிட்ட எல்லாம் போய் பிறந்த நாளுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களாம் ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. நான் ஒன்னொன்னும் பண்ணும்பொழுது பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு எனக்கு கைட் பண்ணினே இருப்பாரு. அதே மாதிரி அவர் சொன்ன ஒன்னொன்னுமே என் வாழ்க்கையில நடந்தது. கடவுள் இப்ப எதுக்குமே நான் நல்லா இருக்கேன், என்னை நல்லா வச்சிருக்காரு. ஒரு வேலையிலையும் எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேசினாங்க, இந்த மாதிரி தான் ஒன்றும் பண்ண முடியாது, 2 குழந்தைய வச்சு நீ என்ன பண்ணுவ, எங்க போவ, எந்த வேலைக்கு போவ, எந்த வேலைக்கு போனாலும் தூக்கின்னு போக முடியாது. ஆனா அந்த ஸ்கூல்லயே எனக்கு ஒரு தயவு உண்டாக்கி, நான் என்னோட இஷ்டம், நான் கூட்டின்னு போய் அங்கேயும் வச்சுப்பேன். அங்கேயுமே எனக்கு நிறைய சப்போர்ட்டு. நான் இந்த 1 வருஷத்துல படிச்சும் முடிச்சு டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு, அதே எனக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி கடவுள் எனக்கு வேலையை கொடுத்து நான் இந்த ஜூன் மாசத்துல நிக்க வச்சிருக்காரு. அதற்கான கோடான கோடி நன்றி.